யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா. மெல்ல தமிழினிச்சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்றந்த பேதை உரைத்தான் அப்படின்னு தான் பாரதியார் எழுதியிருக்காரு. வணக்கம், நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞன், திரைப்பட பாடலாசிரியன். புதுச்சேரியில இருந்தப்போ ஒரு முறை பாரதியாரை பார்க்கறதுக்காக சென்னையிலிருந்து சில நண்பர்கள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அறிவியல்ல ரொம்ப ஆர்வம். பாரதியார் குளிச்சுட்டு இருந்தாரு. அதனால அவங்க தங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஒருத்தர் சொன்னாரு, பாரதியாருக்கு தமிழ் மேல அவ்வளவு மோகமாமே, அப்படி தமிழ்ல என்ன இருக்கு? இப்ப ஆங்கிலத்தை பாருங்க, ஆங்கிலம் மாதிரியான ஒரு மொழி உண்டா? ஒரு கருத்து ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி நம்மால தமிழ்ல சொல்ல முடியுமா? ஆங்கிலத்துல இருக்கிற எல்லா சொற்களுக்கும் நிகரா தமிழ்ல நமக்கு சொற்கள் இருக்கா அப்படின்னாரு. ரெண்டாவது நண்பர் இதை கேட்டதும், ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான், அது மட்டும் கிடையாது, தமிழ்ல அறிவியல்னு ஒண்ணு இருக்கா? கிடையவே கிடையாது. வெள்ளைக்காரனை பாருங்க, ஒவ்வொரு நாளும் கருவிகளா கண்டுபிடிச்சு தள்ளுறான். அவன் நாட்டுல அறிவியல் அசுர வேகத்துல வளர்ந்துகிட்டே போகுது அப்படின்னாரு. இப்போ முதல் நண்பர், ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான், இதே போக்கு நீடிச்சுது அப்படின்னா இன்னும் சில காலங்கள்ல ஆங்கிலம் தான் இந்த உலகத்தை ஆளும். இன்னொரு நண்பர், ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான், நாம எதுவுமே செய்யல அப்படின்னா தமிழ் மங்கி மறைஞ்சு இருந்த இடமே தெரியாம போயிடும் அப்படின்னு சொன்னார். இந்த உரையாடல் முழுவதையும் பாரதி கேட்டுட்டார். அவருக்கு பயங்கரமான ஆத்திரம். நேரா அவங்க முன்னாடி போய் நின்னார். நீங்க சொல்றது உண்மைதான், நாம ரொம்ப அலட்சியமா இருந்துட்டோம், அதான் தமிழ் இப்படி ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. ஆனா யாராவது ஒருவர் இப்படி நாம ஒரு கீழான நிலைக்கு ஆளாயிட்டோமே, ஏதாவது பண்ணி நம்ம மேல வர முடியாதா அப்படின்னு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ஏதாவது பண்ணி நம்முடைய தாய் மொழியையும் தாய் நாட்டையும் நம்மால ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர முடியாதா அப்படின்னு ஏன் யாருமே முன் வர மாட்டேங்கிறீங்க? தாய்மொழியில எழுதுறதும் பேசுறதும் கேவலம்னு நினைக்கிறீங்களே, ஆங்கிலத்தை அரைகுறையா படிச்சு அதுல உளர்னா கூட மதிப்புன்னு நினைக்கிறீங்களே, இப்படி ஒரு போலித்தனமான வாழ்க்கை தேவையா அப்படின்னு ரொம்ப கடுமையா பேசிட்டார். அதுக்கப்புறம் அந்த நண்பர்கள் கிட்ட போய் பாரதி என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க என்ன சொன்னீங்க? தமிழ் மெல்ல மெல்ல அழிஞ்சிருந்தானே சொன்னீங்க? வாய்ப்பே கிடையாது. இன்னும் சில ஆண்டுகள்ல தமிழ் புது பொலிவோட மீண்டு எழுந்து வரும். தமிழர்கள் எல்லாருமே விழிச்சுக்குவாங்க, நீங்க பார்க்கத்தான் போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடினார். இன்றொரு சொல்லினை கேட்டேன், இனி ஏது செய்வேன் எனது ஆருயிர் மக்காள், கொன்றிடல் போல் ஒரு வார்த்தை இங்கு கூறத் தகாதவன் கூறினன் கண்டீர். புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை, சொல்லவும் கூடுவதில்லை, அவை சொல்லும் திறனும் தமிழ் மொழிக்கில்லை. மெல்ல தமிழினிச்சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்றந்த பேதை உரைத்தான், இந்த வசை எனக்கு எய்திடலாமோ, சென்றிடு வீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்னு பாடினார். அந்த பாட்டை கேட்டதும் நண்பர்கள் ரொம்ப உருகிட்டாங்க, எழுந்து நின்றுட்டாங்க. பாரதி, எங்களை மன்னிச்சிடுங்க, இனிமே தமிழ நாங்க எப்படி தாழ்வா நினைக்க மாட்டோம், பேச மாட்டோம், இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் தாய்மொழியோட வளர்ச்சிக்காக உழைச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த சம்பவத்தை பத்தி பாரதி ஆய்வாளர், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் யா மணிகண்டன் அவர்கள் மேலும் சில தகவல்களை சொல்லியிருக்காரு. இந்த பாடல் அந்த நாளன்றைக்கு இயற்றப்படவில்லை அப்படின்னும், புதுச்சேரிக்கு வரத்துக்கு முன்னாடியே பல காலங்களுக்கு முன்பே இதை பாரதியார் எழுதியிருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கருதுகோள் சொல்றார். அப்புறம் அந்த பேதை உண்மையிலேயே யாராக இருக்கக்கூடும் அப்படின்னு அவர் ஒரு ஆய்வே செஞ்சிருக்காரு. அந்த ஆய்வு யார் அந்த பேதை அப்படின்னு ஒரு நூலாக வெளிவந்திருக்கு. அந்த பேதை யாரா இருக்கக்கூடும் என்பது பற்றி அந்த நூல்ல நிறைய தகவல்கள் இருக்கு. அந்த பேதையை பற்றி மற்றொரு காணொளியில நாம விரிவா பேசுவோம். ஆனா ஒரு விஷயம் உண்மை, மெல்ல தமிழினிச்சாகும்
அப்படின்னு பாரதியார் சொல்லவே இல்லை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா. இப்படி எல்லாம் பாடின ஒரு மனுஷன் தமிழ் மெதுவா செத்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? வாய்ப்பே கிடையாது. ஆனா ஒரு உண்மைய யாருமே கவனிக்கவே இல்லை. மெல்ல தமிழினிற்றாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்றெந்த பேதை உரைத்தான் அப்படின்னு தான் பாரதியார் எழுதியிருக்காரு. ஆனா இந்த 2வது 3வது வரிகளை விட்டுட்டு மெல்ல தமிழினிச்சாகும் அப்படிங்கிற வரியை மட்டும் எடுத்து பாரதியாரே அப்படி சொல்லிட்டாரு, பாரதியாரே அப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு அந்த தகவலை பரப்பிட்டாங்க. அதனால காலப்போக்குல அந்த வரி மட்டும் நிலைச்சிடுச்சு. இந்த காணொளிக்கு அப்புறம் மெல்ல தமிழினிச்சாகும் என்பதற்கு பின்னால் உள்ள அந்த கதை, அந்த தகவல்கள் எல்லாவற்றையும் நேயர்கள் நீங்க நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு நம்புறேன். இந்த காலகட்டத்துல தொழில்நுட்பத்தோட உதவியால ஒரு காணொலியை கண்ணா பின்னான்னு படத்தொகுப்பு செஞ்சு ஒரு கருத்தையே திரிக்க வச்சிடலாம். அந்த கொடுமை பாரதிக்கும் நடந்திருக்கு. இந்த காணொளி உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த காணொளி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய காணொளிகளை நீங்க விடாம தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம பாரதி கான்சியஸ்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.